அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று 10/8/2024, அதாவது ஆடி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. சஷ்டி திதி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மாலை, இன்றைக்கி ஃபுல்லாகவே சித்திரை நட்சத்திரம்தான். சந்திராஷ்டமம் சாயங்காலம் 4:18 வரையில் கும்பராசி, அதற்கு மேல் மீன ராசி. நீங்கள் ராகு காலம் 9 to 10, யமகண்டம் 1:00 3 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45 8:45 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ, பிளாக்கு, பர்பிள் எதுனாலும் போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது வெள்மை கலர். அதே மாதிரி சாப்பிட்றது துவரம் பருப்பில் உள்ளது, பருப்பு, சாம்பார் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். நண்பர்களே, இப்போ ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள், அதை பற்றி சில குறிப்புகளை சொல்லிக்கிட்டு வரோம் இல்லையா. இன்றைய குறிப்பில் நம்ம பார்க்க வேண்டியது புதன். கல்விக்கு உண்டான கிரகம், ஜோதிடத்துக்கு உண்டான கிரகம், பிரெயின், மூளை, அறிவு, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது புதன் தான். இந்த புதன் ஒரு ஜாதகத்தில் லக்னம், அதாவது 1ஆம் வீட்டில் இருந்தால் அவர் நல்ல படிப்புடையவராக இருப்பார். எதிலும் ரொம்ப தத்துவமாக ஆழ்ந்த தத்துவத்தை, அது எப்படி வருது, என்ன வருதுங்கிறத ஏன் இந்த கேள்விக்கு விடை கண்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர். ஜோதிடம் முதலான தெய்வீக கலைகளில் இவருக்கு ரொம்ப இஷ்டம். அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ், அதாவது கணிதத்தில் ரொம்ப வல்லவராக இருப்பார். மரியாதை நிறைஞ்சவர், எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க, இவர் கூட மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பார். இலக்கிய பிரியன், அதாவது லிட்ரேச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி. அதே மாதிரி கவிதா சக்தி, கவிதை எழுதக்கூடிய அளவுக்கு கவிதா சக்தியும் கற்பனா சக்தியும் சேரப்பெற்றவர். அதிகம் இவருக்கு அந்த இலக்கியத்தில் விருப்பம் ரொம்ப அதிகம். என்ன கஷ்டம் வந்தால் கூட மனம் தளராத உறுதி உடையவர் புதன். லக்கணத்தில் புதன் இருந்தால் இந்த பலன்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் புதன் இருந்தால் மத மதங்கள் அதனோட தத்துவம் பகவத்கீதையை கேட்டாலும் சரி, குரானை கேட்டாலும் சரி, பைபிளை கேட்டாலும் அதிலேருந்து விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு பாண்டித்யம் உடையவர். மதுரமாக, அதாவது பேச்சு ரொம்ப இனிமையான பேச்சு, சாதுரியமான பேச்சு. அதே மாதிரி அநேக குழந்தைகளை பற்றி சிறப்பாக வாழக்கூடியவர். சுய சம்பாத்தியம், நல்ல சம்பாதிக்கக்கூடியவர். அதே மாதிரி மனசு ஸ்டடி மைண்ட், அப்பப்போ அலைபாயக்கூடிய மனது கிடையாது, திடமான மனது உடையவர். நல்ல குணங்கள் அவர்கிட்ட, நல்ல குணங்கள் நிரம்பியவர். அதே மாதிரி அடுத்தவங்களோட ஹெல்ப்பை எதிர்பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்க உதவி இல்லாமல் தானாலே கஷ்டப்பட்டு மேலே வரக்கூடியவர். பணம் சம்பாதிப்பதில் ரொம்ப கெட்டிக்காரர் தான், ஆனால் கஞ்சனாகவும் இருப்பார், ரொம்ப கருமையாக இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. மேசராசிக்கு இன்றைய பொழுதை பொறுத்தவரையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், தொல்லைகள் ஏற்பட்டால் கூட பொருளாதாரத்துறையில் நல்ல முன்னேற்றமே இருக்கிறது. மன மகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் அமையக்கூடும். இன்றைய பொழுது இனிதாகவே கழியப் போகின்றது. ஹாஸ்டலில் தங்கி படித்த மாணவர்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. புது புது நண்பர்கள் கிடைத்து விட்டார்கள். அவர்களை பற்றி வீட்டில் அவன் அப்படி, இந்த பையன் அப்படிங்கிறது மாதிரி பேசிக்கொள்கிறீர்கள். அடுத்து ரிஷபராசி. மனசில் சின்ன குழப்பம், வீண் பிரச்சனைகள் வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மனைவி மக்களோட மகிழ்ச்சியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. புதிய முயற்சிகள் மனசில் நம்பிக்கையை கொடுக்கிறது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் வெரி குட், ரொம்ப நன்றாகவே இருக்கிறது. சாப்பாடு, தூக்கமெல்லாம் கரெக்ட் டயத்துக்கு நடந்து விடுகிறது. அடுத்து மிதுன ராசி. வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, புதுசாக ஏற்படுகின்றன.
மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவ்வப்பொழுது மனம் வந்து அந்த ஃபோனு, டிவி, சினிமா, மியூசிக்கு இதில் வந்து டைவர்ட் ஆகிக்கொண்டு இருக்கிறது, அதாவது சலனமடைகிறது. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. கணவன் மனைவி உறவில் கூட மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. அடுத்து கடகராசி. பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய துணிமணி நகைகள் வாங்கப் போகிறீர்கள். உறவினர்களுடன் உறவு நல்லா போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை. ஆனால் எல்லாமே கொஞ்சம் நிதானமாக லேட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை, நடக்கிறது, நல்லபடியாகவே நடக்கிறது. அடுத்து சிம்மராசி. வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி, வேலை பார்க்க இடத்துலையும் சரி, கௌரவம், நல்ல புகழ், பேர் எல்லாமே கிடைக்கிறது. பணம் அதிகம் செலவு பண்ணுறீங்க. நான் அதாவது வந்து முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன், புகழ் போதை என்பது மிகவும் கொடூரமானது. அந்த புகழ் போதை வந்து உங்களை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் காசு அதிகமாக செலவு பண்ணுறீங்க. ட்ரேடிங் பண்ணுறதை இன்றைக்கி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், தவிர்ப்பது நல்லது. அடுத்து கன்னியாராசி. சின்ன சின்ன சில்லற தொந்தரவுகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. கண் சம்பந்தமான வியாதிகள் கூட வர இருக்கிறதுனால முன்கூட்டியே ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. பேச்சில் வந்து உங்கள் பேச்சினால் வீண் சச்சரவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பேச்சை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. உத்தியோகம் வந்து பெரிய அளவில் சந்தோஷம் இருக்கவும் இல்லை, அதனால் பிரச்சனையும் இல்லை, எப்படியும் போய்கிட்டு இருக்குது. அடுத்து துளாராசி. உங்களோட சுப்பீரியர்ஸோட சின்ன பிரச்சனை உண்டாகிறது. அதே பணத்தட்டுப்பாடு கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இடத்துலேருந்து வரணும்னு நினச்ச பணம் இன்னும் வர்றதில்லை. அதனால் வந்து மனசில் தெரிஞ்சு போச்சு அது வராதுங்கிறதுனால மனசில் வந்து ஒரு விரக்தி வந்துக்கிட்டு இருக்குது. வழக்கு, கோர்ட்டு கேஸு விவகாரம், வழக்கு எது இருந்தால் அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதில்ல. இப்போ வந்துச்சுன்னா, அது முடிஞ்சிச்சுன்னா. ஆனால் எதிர்பார்த்த விதமாக மனைவி வந்து ரொம்ப ஆறுதல் அளிக்கும் விதமாக நடந்து கொள்கிறார்கள். அடுத்து விருச்சிக ராசி. எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரத்து இருக்கிறது. நண்பர்களால் உங்களுக்கு உதவி, ஆறுதல் கிடைக்கிறது. பெரியோர், மேலதிகாரிகள் எல்லாருமே துணையாக இருக்கிறாங்க. கணவன் மனைவி உறவு கூட நன்றாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்களால் நல்ல பலன். ஸோ வெளியூர் பிரயாணம் பண்ணால் கூட அதனால் கிடைக்கக்கூடிய பலன் நன்றாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு. மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகிறது. தேவையான பணம் வருது. ட்ரேடிங்கில் வந்து ஓரளவு லாபம்தான் கிடைக்கிறது. நண்பர்கள் வந்து சமயத்தில் வந்து உதவி பண்ணுறாங்க. அதே மாதிரி சுற்றத்தினர், உறவினர்களோட தொடர்பு நன்றாகவே இருக்கிறது. வாய்க்கு ருசியாக நல்ல சாப்பாடு கிடைக்கிறது. மகரம். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வருகிறது. திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது. ஜீரண குறைவு, அதாவது அஜீரணம், வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் வந்து ஜாஸ்தியாகிட்டு போகுது. பணவரவு திருப்தியாகத்தான் இருக்குது. நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து கும்பராசி. இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம். உங்களுக்கு புது முயற்சிகள் எதுலேயும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வீணாக எதை செஞ்சாலும் அதை வந்து கெட்ட பேர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. உடல்நலத்தில் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக அக்கறை எடுத்துக்கோங்க. மனைவி மக்களோட அடிக்கடி நீங்கள் கிண்டலாக சொன்னால் கூட அவங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதனால் சச்சரவு உண்டாகிறது. ட்ரேடிங்கில் ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க. உஷாராக இருக்கிறதுன்னா தவிர்ப்பது நல்லது. அடுத்து மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனைவியால் மகிழ்ச்சி. ட்ரேடிங்கில் கூட கொஞ்சம் லாபம் கிடைக்கிறது. குடும்பம், அக்கம் பக்கம், வேலை பார்க்க இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நல்ல பேர் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பெரியோர் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுறீங்க. பிரயாணத்தின் மூலம் கொஞ்சம் அனுகூலமாக நடக்கிறது. வழக்கு ஏதாவது இருந்தால் அதில் வெற்றி கிடைக்கிறது. நண்பர்களே, இத்துடன் ராசி பலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.